கார்மேகம் போலவும் உன் பாவங்களை பனிப்படலம் போலவும் அகற்றிவிட்டேன். என்னிடம் திரும்பி வா, நான் உனக்கு மீட்பு அளித்து விட்டேன். எசாயா 44 அதிகாரம் 22வது வசனம். இந்த பல வண்ணங்கள் நிறைந்த வண்ணத்து பூச்சி அல்லது பட்டாப்பூச்சியை நம்ம ரசிப்போம் இல்லையா? இந்த கார்டன்ஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய மலர்கள்லாம் மலர்ந்து இருக்கும். அப்ப அதுல இருக்கின்ற அந்த தேனை உண்பதற்காக இந்த வண்ணத்து பூச்சிகள்லாம் பறந்து வரும். ஏன் அது வண்ணத்து பூச்சி? பல வண்ணங்களில் இருக்கும். அதை சிறியவர்கள் முதல் குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரைக்கும் அதை ரொம்ப ரசிப்போம். அதை ஓடி ஓடி நம்ம பிடிக்க நினைப்போம். நம்ம கூட சிறு வயதில் அதை செஞ்சிருப்போம். ஆனா ஒரு நாள் அதை பிடிக்க முடியாது. அது அவ்வளவு சீக்கிரம் நம்ம கையில அப்படியே மெதுவா போய் அது பின்னாடி அந்த டெய்ல பிடிக்கிற அந்த விங்ஸை பிடிக்க போவோம். ஆனா அதுக்குள்ள அது பறந்து போயிடும். அப்போ அது பாருங்க எவ்வளவு தன்னுடைய இடத்த அவ்வளவு வேகமா எதிரிகள் வராது புரிஞ்சு ஓடுது. அது கையில அகப்படாது. ரொம்ப ரேர் நம்ம கையில அது கிடைக்குது. அப்போ அதை ரசிக்கிறோம், அதை பிடிச்சுக்கிறோம். அது எவ்வளவு அழகா இருக்கு, நம்ம கையில வச்சு பார்க்க முடியுது. அப்ப எவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்குது அது இல்ல, பல வண்ணங்கள்ல கிடைக்குது. ஆனா அந்த வண்ணத்து பூச்சியுடைய ஆரம்ப நிலை ரொம்ப படுமோசமா இருக்கும். அத லார்வா ஸ்டேஜ், கேட்டர் பில்லர்னு, உடம்பெல்லாம் ரோமங்கள் இருக்கும். அதை பார்க்கிறவங்க அதை அடிச்சு கொள்ளணும்னு நினைப்பாங்க. அப்படியே அருவருப்பா இருக்கும். புழு நல்லாவே இருக்காது பாக்குறதுக்கு. அப்போ அதை பார்த்தாலே அருவருப்பா நினைச்சு அதை பார்த்தாலே சாகடிச்ச மக்கள் இருந்தாங்க. அப்போ அந்த லார்வா ஸ்டேஜில் இருக்கிற அந்த வண்ணத்து பூச்சி என்ன பண்ணுமோ அது யோசிக்குமா, என்னை ஏன் யாருமே நேசிக்க மாட்டாங்க, என்கிட்ட யாருமே என்னை அவங்க நேசிச்சு என்கிட்ட வரமாட்டாங்க, என்னை பார்த்தாலே அடிச்சு கொல்லணும்னு நினைக்கிறாங்க, என்னை பார்த்தா ஏன் அருவருப்பா நினைக்கிறாங்க, இதெல்லாம் அது யோசிக்குமா. இப்ப அது என்ன பண்ணும், தன்னை யோசிச்சு மற்றவங்களை குறை சொல்லாது. நான் ரொம்ப பெரிய, நான் நல்லாதானே இருக்கேன், என்னை பார்த்தா ஏன் அப்படி குறை சொல்ல. அது என்ன பண்ணுதான், தனக்கு தானே யோசிதான். மக்கள் என்னை வெறுக்கிறாங்க, அருவருப்பாக என்ன நினைக்கிறாங்க, என்னை பார்த்தா கொல்லணும்னு நினைக்கிறாங்க, அப்போ என்கிட்டதான் ஏதோ பிரச்சனை இருக்கு, நான் தான் என்னை மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லி அது என்ன பண்ணுது, தன்னுடைய ஸ்டேஜ் அப்படியே பருவத்தை மாற்றிக்கொள்ளுது. அப்ப அது மாற்றமடைந்த பருவம் தான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லும், மாற்று உருவாக்கம். அப்ப அந்த மாற்றம் தான் வண்ணத்து பூச்சியாக மாறுகிறது. அப்ப எல்லாரும் அருவருத்த புழுவாக இருந்தது, உடம்பெல்லாம் ரோமமாயிருந்தது, இப்பொழுது அழகான வண்ணத்து பூச்சியாக மாற்று. அதுகிட்ட எவ்வளவு பாசிட்டிவ் ஆட்டிடியூட்ஸ் இருக்கு பாருங்க. நம்ம கூட பல நேரங்களிலே மற்றவர்களை குறை சொல், நம்ம நீதிமானாய் நம்ம ரொம்ப யோகியமானவங்களா நம்ம நினைச்சுக்கோ, மற்றவர்களை தான் குறை சொல்லுவோம். ஆனால் இங்கே இந்த அழகான வண்ணத்து பூச்சி ஆரம்ப நிலையில தன்னை ஏன் வெறுக்கிறார்கள் ஒரு கேள்வி எழுப்பி, அவ மற்றவர்களை நம்மை நேசிப்பதற்கு என்னெல்லாம் வழி இருக்கு, அதுக்கான வழியை அது என்ன பண்ணுது, உருவாக்கி கொள்ளுகிறது. அப்போ தன்னிடத்துல மாற்றத்தை கொண்டு வருகிறது. அப்போ இந்த மாற்றம் வந்த பிறகு எல்லாரும் அதை தேடி ஓடி அதை பிடித்து ரசிக்கிறார்கள். அப்படி என்றால் மனிதராகிய நம்மிடத்துல நேக குறை உண்டு. ஒருவேளை நம்ம ஏன் எல்லாரும் இருக்கிறாங்க, நம்ம கிட்ட ஏன் எல்லாரும் ஒதுக்கி வைக்கிறாங்க, பேச மாட்டாங்க, ஏன் எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம யோசிக்கணும். மற்றவர்களை குறை சொல்லக்கூடாது. மற்றவர்கள் எல்லாரையும் நம்ம குறை சொல்லி நிறுத்திட்டு நமக்குள்ள என்ன இருக்கு, நாம எப்படி நம்முடைய ஆட்டிடியூட்ஸை மாற்ற முடியும், நாம எப்படி நேர்மறை சிந்தனையுடைய பாசிட்டிவா இருக்க முடியும், இதெல்லாம் நம்ம யோசித்து பார்த்து நம்மிடத்திலே அந்த மாற்று உருவாக்கம், மாற்றம் நம்மிடத்தை வரும்போது ஆண்டவர் நம்மை அதிகமாய் நேசிக்கின்றார், மக்கள் அதிகமாய் நம்ம நேசிப்பார்கள். அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க எல்லாரும் என்னிடத்தை திரும்பி வாங்க, நானும் உங்களிடத்துல திரும்புவேன்றார். அப்போ ஆண்டவர் அண்டை திரும்பும் பொழுது ஆண்டவரும் அவருடைய அருள் விழி பார்வை நம் மீது படுகிறது. அப்படி என்றால் இயேசு அண்டை வந்தால் மட்டுமே இந்த மாற்றம் நமக்கு கிடைக்கும். ஒருவேளை நம்ம இடத்துல கஷ்டங்கள் குறைகள் இருக்கும் என்றால் இந்த மாற்றம் கொடுக்கக்கூடியவர் நம்ம மனம் மாறும் பொழுது ஆண்டவரும் நம்ம இடத்துல மாறி நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். ஆகவே நாம் இந்த மாற்றம் பெற்றவர்களாய் இயேசுவினுடைய பிள்ளைகளாய் என்னாலும் திகழ்வோமா? இந்த சிந்தனையோடு இந்த நாளை துவங்குங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்கள் அன்பின் ஆண்டவரே, மாற்றத்தின் நேராய் நாங்கள் காணப்பட நிற்கிருபை தாரும். மீட்பரே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுள். ஆமென்.